ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜிஆர்எம் கேம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஜுஜுட்சு கைசன் ஈவெண்ட் வந்துருச்சு. நான் ஜுஜுட்சு கைசனில் சீசன் 1 பார்த்துருக்கேன். இது உள்ளே இப்படி இருக்கும். கடைசியாக யூஜி ஹிசதோரி பண்டில் இருக்குது. கொஞ்ச நாள் நம்ம ரோப்ளாக்ஸ் போட்டதுனால ஃப்ரீ ஃபயரை மறந்துட்டோம். சீசன்லாம் குறைச்சி விட்டாங்க. அதுக்கடுத்து சக்கனோ ரோஜா ஸ்பின்னிங்கு இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் என்னெல்லாம் இருக்குன்னு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே கிஃப்ட் பாக்ஸு ஓகே, நல்லா இருக்கு இது. ஓகே, என்ன வரமாட்டேக்கு? வந்துருமா? வந்துருச்சு காய்ஸ். நம்ம வீடியோ பார்க்குற மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 48 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். இன்னும் 2 சப்ஸ்கிரைபரில் லைவு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கேன். இன்னும் 2 சப்ஸ்கிரைபரில் லைவு போட போகிறோம். அதனால் கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் ஒரு லைவு போட்டுருவோம். அதனால் கவலைப்பட வேண்டாம், ஒரு லைவு போட்டுடலாம். இப்படி தான் இருக்கும் நம்ம லாபி. பீக்கை தான் இப்படி மாற்றியே வச்சுருக்காங்க. எனக்கு பார்த்த அளவுக்கு இது செமையாக இருக்குது இந்த உல்ஃபு. நரி எனையோட பெருசாக இருக்கேப்பா. ஃப்ளைட்டு செமையாக இருக்குது. இந்த ஃப்ளைட்லேருந்து இந்த டீமனா அது என்னது, அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே ஜுஜுட்சு கைசன்லாம், சைத்தான், அதோட இது பறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஜுஜுட்சு கைசன் பார்த்திங்கன்னா தெரியும். நானே ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் பார்த்தேன். கொஞ்சம் நான் இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்தேன். அதில் ஜுஜுட்சு கைசன் கொலாப்ரேஷன் விட போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் பார்த்தேன். இல்லாட்டி நான் அதையும் பார்த்துருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லணும், அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் பொங்கல் சாப்பிட்டுட்டு இப்போ ட்ரெஸ்லாம் மாற்றிருப்பீங்க. சரி, நம்ம பீக்கில் இறங்கிட்டோம். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அங்கே ஒருத்தர் ஓடுறாங்க, இல்லைங்க உள்ளே போய் அடிப்போம். இன்னொருத்தர் ஏறுற என்னன்னு சொல்கிறது. அங்கேயும் ஒருத்தர் இருக்கான், அவனே அடி. சே, க்ளோவால் போட்டு தொலைஞ்சிட்டான். இல்லைங்க நம்மளும் க்ளோவால் போட்டுக்கலாம். மெடிக்கெட் சுற்றணும். இந்த கேரக்டரா? போடு ரைடான இந்த கேரக்டர் வேறு கடுப்பாக ஏற்றும். ரைடான மாட்டிக்கிட்டானா? தேவையா அவனுக்கு? டொப்புன்னு மண்டையில் வச்சுட்டேன். இங்கே உட்காந்து மெடிக்கெட் சுற்றுவான். ஹெச்பி ஃபுல்லாக கம்மியாக்கி விட்டான். அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு ஃபயர் ஃப்ளேம் மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு எதுக்கு முக்கியம்னு சொல்கிறேன். நம்மளை சுற்றி எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இது பீக்கு நார்மலாக இல்லை. எவனாலும் வந்து டொப்புன்னு அடிச்சுட்டு போயிடுவான். நாங்க இங்கேயே இருப்போம். யாராச்சும் எவனாச்சும் இருக்கானா? அங்கே ஒருத்தன் ஓடுறான். இல்லைங்க, அவன் பின்னாடியே போய் அடிக்கலாம். எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான். அங்கே ஓடுறான். இல்லைங்க, கொஞ்சம் பார்த்தே ஓடும். அங்கே இருக்கான். போடு ரைடான, போடு. ட்ரிபிள் டேக் டவுன். 3 வேறு அடிச்சிட்டோம். சரி, லூட் எடுத்துக்கலாம். இந்த இடமும் நல்லா தான் இருக்குது. அங்கே மேலே கொஞ்சம் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் என்னெல்லாம் இருக்குன்னு. த்ரோகன் எடுத்துக்கலாமா? த்ரோகன் ஓகே. நல்லா இருக்கேப்பா இந்த பீக்கு. ஃபஸ்ட்டு ஓட்டை வீடு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பெருசாக இதுக்கு முன்னாடி இருந்த பங்களா மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ ஜுஜுட்சு கைசன் ஈவெண்ட்டுக்காக வந்துட்டாங்க. எனக்கு ஒன்று மட்டும் தெரியலை, எதுக்கு எல்லாத்துலேயும் பெர்முடா மேப்லேயே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய மேப் இருக்குது இல்லைங்க. இதில் வந்து நான் 3 பவர் அன்லாக் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த ஃப்ளேம் வச்சு தான்
ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹாலோ பர்பிள் அந்த பவரை தான் டெஸ்ட்டு பண்ண போகிறோம். இது வந்து வாலை பிரேக் பண்ணுவான். ஆனால் நம்மளே போட்டு பார்த்துடலாமா? ஏன்னா எனிமி இங்கே எவனும் இருக்கிற மாதிரியும் தெரியலை. அவன் வாளும் போடுவானானும் தெரியல. நெல்லுங்க நம்மளே போடுவோம். போடு அட்டி. ஒரு 2 பால் மாதிரி வந்து டொப்புன்னு அடிக்குது. அதுக்கடுத்து ஃபிஸ்ட்டு தான். இது ஃபிஸ்ட்டு மாதிரி இருக்குது. ஐ திங்க் கொஞ்சம் போய் குத்துன்னு நினைக்கிறேன் பவரா. எங்கே இருக்கான்? ஏதாச்சும் ஒரு எனிமியை கண்டுபிடிக்கணுமே. மேலே இந்த பவரை ஏவி விடணும். ஈவினிங் காணும். சரி, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன். அங்கே ஒரு டெலிபோர்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, கொஞ்சம் பார்த்து போவோம். எங்கேயோ ஒருத்தன் எனிமி இருக்கான்னு. இல்லைங்க, எங்கேயும் இல்லை. அவனை நம்ம திருப்பி அங்கே போகலாம். என்ன டெலிபோர்ட் ஆகுது? ஓ, இவன் தானா? சாவு. சரி, நம்ம டெலிபோர்ட் ஆகும். இங்கே பாருங்கள், நியான் சிட்டி. இந்த சிட்டி செம்மையாக இருக்குது. கிராஃபிக்ஸ் ஓகே. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து மற்ற இடத்துக்கும் டெலிபோர்ட் ஆகிற மாதிரியெல்லாம் இருக்கோ. அப்போ எவனோ ஒருத்தன் அங்கேருந்து டெலிபோர்ட்டாக இங்கே வந்திருக்கானா அப்படின்னு தான் நினைக்கேன். ஹை ஸ்கூல். நம்ம திரும்ப இங்கேயே வந்துடலாம். பீக்குக்கு ஹை ஸ்கூல். பீக்கு பேரை ஹை ஸ்கூல்னு மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த பவர் மேலே ஏதாச்சும் யூஸ் பண்ணணும். இல்லைங்க, மெடிக்கெட் சுற்றிக்கலாம். யார் மேலே யூஸ் பண்ணலாம்? ஐயோ, எவனும் இல்லையே. சரி விடுங்க, கண்ணில் எவனாச்சும் கிடைப்பான். அவன் இவன் மேலே இல்லைங்க. இதுக்கு நம்ம கன்னிலே போய் அடிச்சுட்டு போயிடலாம். டோப் மண்டையே வச்சுட்டேன். கீழே இருந்தேன், நான் மேலே இருந்து அடித்தேன். வசமாக போயிடுச்சு. நல்லங்க, நம்ம டீமன் கோஜோவோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் எடுத்துட்டோம். டொமைன் எக்ஸ்பென்ஷன் பவரை நம்ம பார்த்தே ஆகணும். இல்லைங்க, இங்கே எவனாச்சும் இருப்பான். அங்கே ஒருத்தன் இருக்கான். டொமைன் எக்ஸ்பென்ஷன் போட்டு அவனை முடிக்க போகிறான். வாங்க போகலாம். ஐயோ, கொஞ்சம் பார்த்தே போவோம். அங்கே இருக்கா? ஐயோ, பார்த்துட்டா. அது அக்கா நினைக்கேன். இல்லைங்க, சுற்றி போய் அடிவோம். என்ன மேலே போகுது? நீ மேலே போனனாலும் துரத்தி வந்து டொமைன் எக்ஸ்பென்ஷன் போடுவேன். போடு டொமைன் எக்ஸ்பென்ஷன். டொமைன் மொத்தம் 30 செகண்ட். அதுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாதா இவங்களால்? சக்ஸஸ்ஃபுல். டொமைன் எக்ஸ்பென்ஷன் சக்ஸஸ்ஃபுல். ஓகே. ஐயோ, என்ன இந்த கன் கிடச்சிருக்கு? நம்மக்கிட்ட த்ரோகன் தானே இருந்துச்சு. த்ரோகன் இங்கே இருக்கா? இங்கே இருக்குது. த்ரோகன் எடுத்துக்கிட்டோம். கீழே எவனோ ஒருத்தன் இருக்கானே. நிலங்க, கீழே போய் பார்ப்போம். அங்கே ஒருத்தன் இருக்கான். சாவு. 2 கில்லு, 8 கில்லு அடிச்சிட்டோம். மெடிக்கெட் சுற்றிக்கிட்டோம். ஓப்பனில் மெடிக்கெட் சுற்றக்கூடாது. எதுக்கும் சும்மா சுற்றி வச்சுக்கிடுவோம். எதுக்காச்சும் யூஸ் ஆகும். காசு பொறுக்கிக்கலாம். இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ளேம்ஸ் புது பவர் அன்லாக்லாம் பண்ணணும். புது பவர் அன்லாக் பண்ணியாச்சு. கொஞ்சம் லூட் அடிப்போம். யாரும் இந்த இனிமே இல்லை. இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான். கிட்டத்தட்ட எல்லா பவரையும் அன்லாக் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பவர் இருக்காது. என்ன பவர்னு கூட தெரியல. அங்கே 2 சண்டை நடக்கி எவனையாச்சும் ஒருத்தனை ஏற்றிக்கொள்ளுவோம். மிஸ் ஆகிட்டான். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டான். வண்டியை திருப்பு. எங்கே இருக்கான்? இன்னொரு வாட்டி அடிச்சுக்கொள்ளுவேன். வாழ்க்கை பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான். இல்லைங்க, இன்னொருத்தங்க எவனோ ஒருத்தன் இருக்கான். அவனை போய் அடிப்போம். ஐயோ, போடு க்ளோவால். இந்த பவரை போட்டாச்சு. என்ன? ஐயோ, அடிச்சிட்டான். இதுக்கு தான் இந்த பவரை இனிமேல் இந்த பவரை யூஸ் பண்ண மாட்டேன்டா. நல்லாவே இல்லை. இதுக்கு டொமைன் எக்ஸ்பென்ஷனே பவர் தான். எனக்கு இந்த பவர் பிடிக்கல. இல்லைங்க, இன்னும் நம்ம கிளாக் டவரில் இறங்குவோம்.
அதுதான் பக்கத்தில் இருக்குது. இல்லைங்க, இங்கே ஏதாச்சும் இருக்குமான்னு பார்ப்போம். வெளில வந்துட்டோம். இப்போ போய் நம்ம லூட்டை தான் தரணும். ஃபஸ்ட்டு இந்த கன் கிடச்சிருக்கு. வேறு நல்ல கன்னாக கிடைக்கணும். இங்கே கொஞ்சம் கன்லாம் இருக்குது, எடுத்துக்கிடுவோம் இந்த கன்னை. வேறு எவனாச்சும் அங்கே இருக்கானான்னு பார்ப்போம். இல்லைங்க, இந்த ஹேமர் பவரை வேணால் நம்ம எடுக்கலாம். டொமைன் எக்ஸ்பென்ஷனை மாற்றிக்கலாம். ஐயா, தெரியுமா டொமைனில் தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். இங்கே ஃப்ளேம் இருக்கு. இங்கே இருக்குது. எனக்கு அந்த சுக்கணும் அந்த பவரே எனக்கு பிடிக்கல. டொமைன் எக்ஸ்பென்ஷன் தான் பிடிச்சிருக்கு. புதுசாக அந்த இது வாங்கியிருக்கேன், அந்த ஹேமரு. இது என்றா கன்று இருக்க இடத்துல வந்திருக்கு. ஹேமர் 1. இது என்ன பண்ணோன்னு தெரியல. ஐ திங்க் ஏதாச்சும் பண்ணும். நம்ம வெளில போயிடுவோம். ஐயா, கொஞ்சம் இருக்கு. அவன் வேறு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேரா? நம்மளை சேர்க்காமனா 3 பேர். பார்த்து போவோம். பின்னாடி இருந்து எத்தனை பேர் அடிப்பீங்க? என்கிட்ட கம்மி கன்று தான் இருக்குது. ஐயே, குளோவால் வேறு இல்லை. இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான். தவி அப்படியே கொஞ்சம் தூரம் போயிடுவோம். இந்த கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். போட குளோவால் அடிக்கிட்ட சுற்றுவோம். சுற்றியாச்சு. சுற்று. இப்போ எங்கே இருக்கான்? அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பான். எதுக்கோ நான் அவனையும் பார்த்துக்கணும். அங்கே இருக்கானோ? இல்லைங்க, அவனை போய் அடிப்போம். என்றா பவர் போடு டொமைனில் அடி. டொமைனுக்குள்ளே வந்துட்டானா? வா டொமைனு சாவு. சக்ஸஸ்ஃபுல். டொமைன் எக்ஸ்பென்ஷன் ஓகே, முடிச்சுட்டோம். ஓகே, டொமைன் நான் உப்புக்கிற எடுத்துக்கலாம். நல்லா லூட் வச்சுருக்கேன். இன்னொருத்தர் இருந்தானே, ஆளையை காணோம். எங்கே போய் தொலைஞ்சேன்? பின்னாடி இருந்து அடிச்சுட்டானே. சரி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. சரி, ஓகே, நம்மளும் இது டெய்லியில் போய் எடுத்து ஒரு ஐயா என்ன வர மாட்டேங்கி வந்துடுச்சு. இது டேஷ் ஒன்று போடும். காயின் எடுத்தாச்சு. ஓகே, சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.